வீடியோக்காக சொல்லல. லைக் எல்லாரும் சொல்ற மாரி 100 வாட்டி பார்த்தேன், 200 வாட்டி பார்த்தேன் இந்த படத்த, அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்கல. ம். ஒரு 4 வாட்டி, 5 வாட்டி பார்த்துருக்கலாம். அவ்வளோதான். மத்தபடி இந்த ரீல்ஸ்ல வர்றது, YouTubeல காமெடீஸ் அந்த மாரி நெறைய வாட்டி பார்த்து, அந்த மாரி நேத்து ஒரு வீடியோ பார்க்கும்போது தான், இந்த காமெடி கிளிப் இந்த படத்தோட காமெடி கிளிப் பார்க்கும்போது தான், சரி ஏன் இந்த படத்த திருப்பியும் ரீவாட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பியும் அந்த படத்த ஃபுல்லா பார்த்த படம் தான் மைக்கேல் மதன காமராஜன். ஸோ இந்த படம் வந்து லைக் நான் பொறக்கறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன படம். 1990ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ கூட அந்த படத்த உட்காந்து பார்த்தா சலிப்பு ஏற்படல. அது எனக்கு மட்டும் தான் இருக்கலாம். ஓகே. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லிட்டுருக்கேன். உடனே வந்துட்டு உனக்கு அப்படி இருக்கு, எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஆமா கண்டிப்பா எல்லாருக்குமே அப்படி இருக்காது. பட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, எப்படி வந்து அந்த டைம்ல 1990ஸ்ல 4 கமல் டெக்னாலஜி இல்ல. அவர் வந்து எப்படி இந்த 4 கமலையும் வந்து ஒரே சீன்ல மாஸ்கிங் தான் ஃபுல்லாவே. எப்படி கொண்டு வந்தாரு கிளைமேக்ஸ்ல. எப்படி யோசிச்சாங்க. ஒரு சீன்ல வந்து கார் பிரேக் கட் பண்ணி விட்டுருவாரு ஒரு கமல். ஸோ அப்போ வந்து 2 பேரும் ஒரே சீன்ல ஓவர்லேப் ஆவாங்க. ஸோ அந்த சீனு எல்லாமே பக்காவா அந்த டைம்ல எடுத்திருப்பாங்க 1990ஸ்ல. கமல் சாரோட இன்புட்ஸ் கன்ஃபார்ம் இருந்திருக்கும். என்னதான் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் வந்து டைரக்டரா இருந்தாலும் கமல் சாரோடைய இன்புட்ஸ் கன்ஃபார்ம் இருந்திருக்கும். ஸோ இல்லாமலாம் இருந்திருக்காது. ஏன்னா மாஸ்கிங் இந்த விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரைக்கும் மாஸ்கிங் டெக்னிக்ஸை வந்து அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல எப்படி தேவை, அப்படி ப்ரிசைஸாக இருக்கும் படம் ஃபுல்லாவே. எங்கேயுமே வந்து அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அது யோசிக்கிறதுக்கான விஷயமே இருக்காது. இன்னும் முக்கியமா சொல்லப்போனா, படத்தோட ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட்டு பாட்டு, "கதை கேளு கதை கேளு" அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு தான் கதையே. நீங்க இன்னொரு வாட்டி ரீவாட்ச் பண்ணி பாருங்க. அந்த பாட்டு ஃபுல்லா நம்மலாம் நெறைய பேர் ஓட்டிருவோம் பாட்ட. ஸோ அந்த பாட்டு ஃபுல் பாட்டு தான் வந்து கதை. அந்த கதையே பாட்டு தான். ஸோ இப்போலாம் சொல்றாங்கல்ல, முன்னாடியே போய் உட்காந்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணாலும், கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆளா போய் உட்காந்துட்டு பார்த்துரணும். ஏன்னா அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பாட்டு தான் ஃபுல் கதையே. குஷி படம் மாரி. எஸ்.ஜே. சூர்யா சொல்ற மாரி, எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க, வாங்க பார்க்கலாம் கதைய அப்படின்னு சொல்ற எப்படி அந்த குஷி அதான் படமே ஆக்சுவலா. ஸோ அந்த மாரி ஐம் நாட் கம்பேரிங் லைக் இதுதான் இதுதான் கதை அப்படின்றது முன்னாடியே சொல்ட்டாங்க. ஸோ அது எப்படி என்ன ஆகுது அப்படின்றது தான் ஃபுல் கதையே. ஸோ டயலாக்ஸ் எஸ்பெஷலி டயலாக்ஸ் கிரேஸி மோகன் அவர்கள், அப்புறம் அத பேசின கமல் சாரா இருக்கட்டும், நாகேஷ் சாரா இருக்கட்டும், லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். தி காம்பினேஷன் ஆஃப் கமல் சார், நாகேஷ் சார் அம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். பக்காவா இருக்கும் எல்லாமே. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த தெரியவே தெரியாது. படம் போறதே தெரியாது. லைக் சூப்பரா இருக்கும். அ லைக் அ இந்த எப்படி சொல்றதுன்னா, கமல் 4 கமல் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பக்காவா தெரியும். இவரு வேற ஆளு, இவரு வேற ஆளு, இவரு வேற ஆளு அப்படின்னு சொல்லி. 4 பேரும் வந்து ஒரே மாரி இருந்தாலும், அ லைக் அந்த டிஃபரன்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா, இந்த கமல் வேற ஃபாரின்லேருந்து வந்தவரு. இவரு ஃபயர் என்ஜின் ஆளு. இவரு வந்து சமைக்கிற ஆளு. இவரு வந்து திருடன். இந்த மாரி விஷயங்கள் செய்றது. கள்ள நோட்டு அடிக்கிறவரு. அந்த மாரி விஷயங்கள் செய்றவரு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் லைக் இவன்னா இப்படி தான் இருப்பான். இவன் இப்படி இருப்பான். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். அப்படின்ற கொண்டு வரது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட போயிட்டு சொல்லி தர தேவையில்ல. நம்ம வந்து அத எப்படி சொல்றதுன்னா, ரசிக்கணும் அவ்வளோதான். அப்பா! சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். ரசிச்சுட்டு போயிரணும். அந்த லெவலுக்கு இருக்கும். லைக் இந்த ஆள்லாம் இப்படி தான் பண்ணுவான். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். அப்படின்ற மீட்டரு எல்லாமே பக்காவா. அப்புறம் அந்த டயலாக் டெலிவரி, அந்த மாடுலேஷன்ஸ் இவன் இப்படி பேசுவான், இந்த ஆள் இப்படி பேசுவான், இந்த ஆள் இப்படி பேசுவான். அந்த குரல் வளம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ
அந்த ஃபயர் என்ஜின்காரன் எப்படி பேசுவான், இந்த திருடன் எப்படி பேசுவான், இந்த சமையல்காரன் எப்படி பேசுவான், இந்த ஃபாரின்லேருந்து வந்தவன் எப்படி பேசுவான். லைக் அந்த ஃபாரின்லேருந்து வந்தவருக்கு பீம்ன்ற ஒரு பாடி கார்ட் இருப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த ஃபாரின்லேருந்து வந்தவர் ஆல்வேஸ் கேட்ச் மை பாயிண்ட் கேட்ச் மை பாயிண்ட் சொல்லுவார். ஸோ அந்த வே ஆஃப் இது விஷயங்கள். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக எப்படி அவங்க 4 பேரும் இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க, எல்லாருமே 4 பேரும் வராங்க. இப்போ இப்போ அந்த மல்டிவர்ஸு இது அது இந்த யூனிவர்ஸு சான்ஸே இல்லைல்ல. இந்த இப்போ சொல்லப்போனால் அந்த மணிரத்னம் சார் எடுத்த ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பேரும் லாஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துல இணைவாங்க. 3 பேரோட கதை வந்து இணையும். ஸோ அந்த மாதிரி அப்போவே பார்த்தீங்கன்னா 1990ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு படம் லைக் இந்த 4 பேர் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க, பிரிக்கப்படுறாங்க. ஸோ அப்புறம் எப்படி வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கதை. யாருமே பார்க்கல அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா யூடியூப்லேயே இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் ரீவாட்ச் இட். ஃபென்டாஸ்டிக்கான படம். மியூசிக் சொல்லவே தேவையில்லை. இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து எல்லா பாட்டுமே வந்து பக்காவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ கூட அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். லைக் எனக்கு என்னமோ அது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே பழைய படம் பழைய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் ஃபீல் லைக் மூவிஸ்க்கு வந்து இந்த ஏஜ் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ மூவி, இட்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். பார்க்கும்போது எப்படி இருக்குது அவ்வளோதான். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, என்ஜாய் பண்ணிங்களா, அவ்வளோதான். படம் இந்த படம் வந்து ஏஜஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எல்லாருமே இப்போ எப்படி பஞ்சதந்திரம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி இந்த படமும் வந்து எல்லாருமே பேசக்கூடிய படம் தான். லைக் வந்து மைக்கேல் மதன காமராஜன் வந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. நோ வேர்ட்ஸ். எப்படி சொல்லுது, இட்ஸ் மை ஒப்பீனியன் ஆக்சுவலி. உடனே இது பண்ணாதீங்க, லைக் கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. லைக் இட்ஸ் மை ஒப்பீனியன் அபவுட் லைக் மைக்கேல் மதன காமராஜன். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. என்னுடைய எத்தனை வாட்டி ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க, அதிகமாக பார்த்துருக்கீங்கன்னா இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஐ ஹாவ் ரீவாட்ச்டு மோர் தென் 4 to 5 times, 5 to 6 times. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. மியூசிக் வைஸாக இருக்கட்டும் சரி, டைரக்ஷன் வைஸாக இருக்கட்டும் சரி, எஸ்பெஷலி டைலாக்ஸ், கிரேசி மோகன் சார், தி காஸ்டியூம்ஸ், fantastic movie actually. If you guys didn't watch it, you have to watch it again in YouTube. It's in YouTube. You can have lot of fun. பக்காவான படம். கொஞ்சம் கூட 1990ஸ்ல ரிலீஸ் ஆன படம்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, மேபி தி கிளாரிட்டி வைஸ் அப்படி வேணால் சொல்லலாம். கிளாரிட்டி வைஸ் இது வந்து பழைய படம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தி வே இட் இஸ் பீன் டேக்கன், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் சரி, பாட்டாக இருக்கட்டும் சரி, தி வே ஆஃப் ஆக்டிங், எவ்ரிதிங் இட் இஸ் நோவேர் லைக். இப்போ ரிலீஸ் ஆன படத்தோட இந்த படத்தை விட்டால் கூட இட் வில் பி ஷுவர் பிளாக் பஸ்டர். பக்காவான என்டர்டெயின் படம். இட்ஸ் அ பக்கா மூவி. Go and rewatch it for sure.